வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. விலைப்பந்தூருடை வலைப்பந்தூரும் கலைத்த கோர்ப்புகள் தலைத்த கோலமும் தீதமர் பல்வினை மாதமா லிங்கமும் கலாமுதிர் கலந்திரலிலாமுரி தேசமும் தேனக்க வார்பொழில் மானக்க வாரமும் தொடுகடற்காவர் கடுமுரட்கடாரமும் மாபெரும் தண்டார் கொண்ட கோப்பரகேசரி வன்மரான உடையார் ஸ்ரீ ராசேந்திர சோழ தேவருக்கு இப்படியாக மெய்கீர்த்தி பாடினான் அந்த வாயிற்காவலன். என்னடா சம்பந்தமே இல்லாம ஏதோ செய்யல படிச்சுக்கிட்டு இருக்கன்னு உங்களுக்கு தோணலாம். கொஞ்ச நேரம் அந்த சோழ தேசத்துக்குள்ள வாயிற்காவலனா இருந்ததுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த மெய்கீர்த்திக்கும் இந்த பதிவுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நீங்க கேட்டது கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனின் மெய்கீர்த்தியுடைய கல்வெட்டின் வரிகள். மெய் அப்படின்னா உண்மை, கீர்த்தி அப்படிங்கிறது ஒரு அரசர் பெற்ற பெருமைகளையும் வெற்றிகளையும் குறிக்கும். அப்படிப்பட்ட இந்த மெய்கீர்த்தியில் தேனக்க வார்பொழில் மானக்க வாரமும் அப்படின்னு ஒரு வரி வரும். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை அந்த மானக்க வாரமும். பழங்கால தமிழ்ல இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? மா அப்படிங்கிறது மிகப்பெரிய அப்படின்னு பொருள் வரும். இதை தொடர்ந்து நக்க அல்லது நக்கீனம், இதற்கான அர்த்தம் நிர்வாணம்னு பொருள் வரும். கடைசியா வாரம், இது நிலப்பகுதியை குறிக்குது. ஆக இதோடைய அர்த்தத்தை ஆடையற்ற மக்கள் வாழக்கூடிய மாபெரும் நிலப்பரப்பு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஆடையற்ற மனிதர்கள் வாழும் இடம், அதுவும் ராஜேந்திர சோழர் வென்ற இடம் அப்படின்னா அது எதுவா இருக்க முடியும்? பல ஆய்வாளர்களுடைய ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த நார்த் சென்டினல் தீவோட போய் தான் கனெக்ட் ஆகுது. உண்மையிலேயே இந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆடை துறந்த மக்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அப்போ 1000 வருடங்களுக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடமா இந்த தீவு இருந்திருக்குமா? இப்படி பல மர்மங்களை தனக்குள் அடக்கி இருக்கும் வெளி உலகத்தோடு தொடர்பே இல்லாத மர்ம மனிதர்கள் வாழும் நார்த் சென்டினல் தீவின் ரகசியங்களை தேடி பயணிக்கும் இந்த பதிவு. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். இந்த தீவின் வரலாற்றை தேடி போனோம்னா அது கிட்டத்தட்ட நம்மள சுமார் 60,000 வருடங்களுக்கு முன்னாடி கூட்டிட்டு போகுது. அறிவியல் ரீதியா இந்த மக்கள் சுமார் 60,000 வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்கன்னு ஒரு தியரி சொல்லப்படுது. அந்த தியரி படி இவங்க ஆசியாவுடைய தெற்கு பகுதி வழியா பயணம் பண்ணி அப்படியே அந்தமான் தீவுகளுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா மற்ற மக்கள் எல்லாம் நாகரிகம் அடைந்த இந்த காலத்துல இவங்க மட்டும் இன்னைக்கும் கற்காலத்து மனிதர்களாவே இருக்காங்கிறது தான் உலகத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த தீவின் புவியியல் அமைப்பும் ரொம்ப விசித்திரமானது. அடர்ந்த காடுகள், அந்த காடுகளுக்குள்ள ஆங்காங்கே இந்த மாதிரி விரிசல் விட்ட நிலப்பரப்புகள் இருக்கு. அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் என்னங்கிறது ஒரு பெரும் மர்மமாவே இருக்கு. குறிப்பா இந்த பகுதியை பாருங்க. கடலுக்குள் விழுந்த ஊசி மாதிரி அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் கண்களுக்கு விசிபிளா தெரியுது. இது ஏதாவது பாறையா, இல்ல இந்த மக்கள் கூடி சடங்கு நடத்தும் ஏதாவது ஒரு ரகசிய இடமா? இது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியா வினோதமாவே இருக்கு. தீவுக்கு வெளிப்பக்கம் வந்தோம்னா சுற்றியும் ஆபத்தான பவள பாறைகள். இந்த ஒட்டுமொத்த தீவையும் ஒரு கோட்டை அரண் மாதிரி இந்த பாறைகள் பாதுகாக்குது. இதனாலதான் பெரிய கப்பல்கள் எதுவும் இந்த தீவுக்கு பக்கத்துல போக முடியாம இருக்கு. இப்படிப்பட்ட இந்த மர்ம தீவை பத்தி 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ரொமானிய அறிஞர் தாலமி ஒரு குறிப்பை எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களை உண்ணும் மனிதர்கள் வாழும் இடம் அப்படின்னு இந்த தீவை அடையாளப்படுத்துறாரு. இதன் பிறகு 7ஆம் நூற்றாண்டுல ஒரு சீன பயணி இந்த தீவை பத்தி விவரிக்கும் போது வெளியாட்கள் யாரையும் இந்த தீவுக்குள்ள இந்த மக்கள் அனுமதிப்பது இல்லை. இவங்க ரொம்ப மூர்க்கமானவங்க
சேர்ந்தவங்கன்னு விவரிச்சிருக்காரு. இந்த தகவல் எல்லாம் முதல்ல கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்போ இந்த நார்த் சென்டினல் மக்கள் நரமாமிச உண்ணிகளான்னு தேடினப்போ எனக்கு என்ன விடை கிடைச்சதுன்னு கடைசியா பார்ப்போம். இப்போ காலத்தை கொஞ்சம் வேகமா சுழற்றி 1800களுக்கு வருவோம். 1867ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. ஒரு இந்திய வர்த்தக கப்பல் தற்செயலா இந்த தீவுடைய கரையில தரை தட்டுச்சு. அங்க இருந்த நார்த் சென்டினல் மக்கள் எல்லோரும் தரை தட்டிய அந்த கப்பலை தாக்க ஆரம்பிச்சாங்க. வெறும் அம்பு ஈட்டிய வச்சுக்கிட்டு அந்த மக்கள் பண்ண தாக்குதலை பார்த்து கப்பல் மாலுமிகள் உசிர கையில பிடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா பிரிட்டிஷ் கப்பல் அங்க வந்து அவங்கள காப்பாத்துது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் நவீன காலத்துல இப்படி ஒரு மர்ம மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு வெளி உலகத்துக்கே தெரிய வருது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 150-160 வருடங்களுக்கு முன்னாடி அங்க தரை ஒதுங்கின கப்பலுடைய மிச்சங்களை கூகுள் மேப்ஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. இப்பதான் கதைக்குள்ள வராரு மோரிஸ் விடல் போர்ட்மேன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. இந்த அதிகாரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சுற்றி இருந்த அனைத்து பழங்குடியினர்களையும் பார்த்து அவங்களோட தொடர்பை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இப்படி ஒரு மர்ம தீவு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சுற்றுவட்டார மக்கள் எல்லோரும் இது ரொம்ப ஆபத்தான தீவுன்னு அவர்கிட்ட சொல்றாங்க. இந்த மக்களோட கான்டாக்ட் ஏற்படுத்த ஒரு பயங்கரமான திட்டத்தை அவர் போட்டாரு. நார்த் சென்டினல் கரைக்கு நெருங்கி போகும்போது கரையோரமா இருந்த வயதான பழங்குடியின தம்பதியையும் 4 குழந்தைகளையும் கடத்திக்கிட்டு தன்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஆனா அவர் எடுத்த இந்த முடிவு இவ்வளவு மோசமா போகும்னு அவருக்கு அப்ப தெரியல. மக்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட தொடர்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து திரும்ப கொண்டு போய் விடுவதுதான் இவருடைய திட்டம். இப்படி செய்யும் போது மீண்டும் அந்த தீவுக்கு நேரடியாவே போய் மக்களோட தொடர்பை ஏற்படுத்தலாம். இது அவர் நினைச்சது. ஆனா நடந்ததோ, கூட்டிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 வயதானவர்கள் கிட்டத்தட்ட 60,000 வருடங்களா வெளி உலகத்தையே பார்க்காத அந்த பழங்குடியின மக்கள் சுற்றி காத்துல இருக்கக்கூடிய கிருமிகளாலேயே பாதிக்கப்பட்டு அதை எதிர்க்கக்கூடிய இம்யூனிட்டி இல்லாம இறந்து போறாங்க. மற்ற சிறுவர்களும் நோய்வாய்ப்படுறாங்க. பயந்து போன போர்ட்மேன் அந்த 4 குழந்தைகளுக்கு மட்டும் பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தீவுக்கு கொண்டு போய் விட்டுடுறாரு. விஷயம் என்னன்னா, இப்ப இங்க இருக்கிற ஒரு சாதாரண இருமல் சளியே அந்த தீவுக்கு போச்சுன்னா அந்த தீவுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் அது அழிச்சிடும். இத்தனை வருடங்களாக நாம கிருமிகளை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி இருக்கோம். ஆனா ஒரு தீவை தாண்டி வராத அந்த மக்களுக்கு வெளியே இருக்கிற ஒரு சின்ன கிருமி கூட ஒரு மாபெரும் உயிர்கொல்லிதான். இந்த சம்பவம் தான் முதல்ல அந்த மக்களுக்கு வெளியாட்கள் மேல ஒரு பெரிய பயத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கிய சம்பவம். இதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடையுது. அந்தமான் பகுதியை உள்ளடக்கிய அனைத்து பகுதிகளும் இந்தியாவுடைய பகுதிகளாகுது. அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு அந்தமான் தீவுகளுடைய பழங்குடியினர்களை கணக்கிட வேண்டிய கட்டாயம் வருது. ஏன்னா அந்த பழங்குடியின மக்களும் இப்போ இந்தியர்கள் தான். இந்த ஆபத்து நிறைந்த தீவுக்கு கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு முன்னாடி TN பண்டிட் அப்படிங்கிற இந்திய மானுடவியலாளர் தலைமையில ஒரு குழு அதிகாரப்பூர்வமா அந்த தீவுக்குள்ள போறாங்க. ஆனா அவங்க முதல்ல போனப்போ அந்த மக்கள் யாரும் இவங்களை வரவேற்கும் மனோநிலையில இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது. அம்புகளையும் ஈட்டிகளையும் பயன்படுத்தி இவங்களை அவங்க விரட்டி அடிக்கிறாங்க. ஆனா பண்டிட் விடாம முயற்சி பண்ணி கரையிலேயே இருந்து தேங்காய்களையும் சில அத்தியாவசியமான பொருட்களையும் தொடர்ந்து கொடுத்து ஒரு தற்காலிகமான தொடர்பை ஏற்படுத்தினாரு. ஆனா அப்பவும் இவங்களால அந்த தீவுக்குள்ள போக முடியல. ஒரு முறை இந்த குழுவை சேர்ந்தவர் தெரியாத்தனமா அந்த தீவுக்கு கொஞ்சம் பக்கத்துல போக தூரத்துல நின்னுக்கிட்டு இருந்த ஒரு சென்டினல் வாசி தன் கையில் இருந்த கத்திய கழுத்துக்கு கிட்ட வச்சு ஒரு சைகைய காமிக்கிறான். இதோட அர்த்தம், உள்ள வந்தா உன் தலை உன் உடம்புல இருக்காது. பயந்து போன அந்த நபரும் திரும்ப வந்துடுறாரு. இப்படியே இவங்க முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கும் போது
1981 தான் ஒரு முக்கியமான விஷயமே நடக்குது. பிரிம்ரோஸ் அப்படிங்கிற ஒரு சரக்கு கப்பல் பெரிய புயலில் சிக்கி இந்த தீவோட கரையில தரை தட்டுது. இந்த கப்பல் அந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த கப்பல்ல இருந்து எண்ணிலடங்கா இரும்பு அவங்களுக்கு கிடைக்குது. அதுவரைக்கும் எலும்புகளையும் கற்களையும் கொண்டு அம்பு முனைகளை செஞ்சவங்க இரும்ப வச்சு அவங்களுடைய ஆயுதங்களை கூர்மையா மாத்திக்கிட்டாங்க. இப்படிதான் கற்காலத்துல இருந்து இரும்பு காலத்துக்கு ஒரு ஆயுத புரட்சி அந்த தீவுக்குள்ள உண்டாகுது. இதன் பிறகு 1991 தான் மதுமாலா அப்படிங்கிற ஒரு பெண் அதிகாரி மூலமா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்குது. இந்த தீவின் நவீன கால வரலாற்றிலேயே முதல் முறையா அந்த தீவின் கரையில் கால் பதித்து அந்த மக்களோடு பேசி அவங்க மொழியை அறிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குழந்தைகளையே தூக்கி கொஞ்சும் அளவுக்கு ஒரு தொடர்பை மதுமாலா தான் ஏற்படுத்தினாங்க. ஒரு முறை ஒரு ஆண் பழங்குடி மதுமாலாவை தாக்க முற்பட்டப்போ ஒரு பெண் தான் அந்த ஆணை தடுத்து மதுமாலாவை காப்பாத்துறாங்க. இதுல இருந்து அந்த பழங்குடி இனத்துக்குள்ள பெண்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குங்கிறது நமக்கு புரியுது. இதன் பிறகு டிசம்பர் 2004 அந்த பயங்கரமான சுனாமி பேரழிவை யாராலையும் மறக்க முடியாது. இந்திய பெருங்கடலே நடுக்கம் கொண்டது. அந்தமான் தீவுகளில் இருந்த மற்ற பழங்குடி இனங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ எல்லாருடைய பார்வையும் நார்த் சென்டினல் தீவு மேலதான் விழுந்துச்சு. பாவம், அந்த மக்கள் என்ன ஆனாங்களோ, அந்த தீவை சுத்தி சுனாமி முழுங்கி இருக்குமேன்னு எல்லோரும் பயப்பட்டாங்க. அந்த சுனாமியுடைய வீரியத்துல அந்த தீவே சுமார் 1.5 மீட்டர் உயரத்துக்கு மேல எழும்பிடுச்சு. அங்க இருந்த பவளப்பாறைகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க இந்திய அரசு ஒரு ஹெலிகாப்டரை அங்க அனுப்புறாங்க. ஹெலிகாப்டர் தீவுக்கு மேல பறந்தப்பதான் நடந்துச்சு பெரிய ட்விஸ்டே. அங்க இருந்த பழங்குடியின மக்கள் எல்லோரும் ஹெலிகாப்டரை நோக்கி அம்பை செலுத்தி தாக்க முயற்சி பண்றாங்க. இப்படி ஒரு பேரிடர்ல இருந்து இந்த சின்ன இனக்கூட்டம் எப்படி தப்பிச்சுதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மம் தான். ஒரு சில பேர் சுனாமி வரப்போறத இந்த மக்கள் முன்கூட்டியே கணிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதன் பிறகு 2006 சட்டவிரோதமா இந்த தீவுக்கருகே போய் சில மீனவர்கள் அரிதான சில சுவையான நண்டுகளை பிடிக்க முயற்சி பண்றாங்க. அந்த சமயம் 2 மீனவர்கள் தெரியாத்தனமா கரைக்கு அருகே போயிட அவங்கள பிடிச்சு அந்த இடத்திலேயே ஸ்பாட்லயே கொன்னு புதைச்சிருக்காங்க இந்த சென்டினல் வாசிகள். இது முதல் முறை இல்ல, இதுக்கு முன்னாடியே பல சம்பவங்கள் இந்த மாதிரி இங்க நடந்திருக்கு. இந்த தீவை சுத்தி 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள நாம நுழைவதையே ஒரு சட்டவிரோதமா அரசாங்கம் மாத்துறாங்க. இப்போ இந்த மக்களுடைய உருவத்தை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். ஜான் சாவ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பயணி 2018 சட்டவிரோதமா அந்த தீவுக்குள்ள போக முயற்சி பண்ணி உயிரிழந்தாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவருடைய டைரியில இந்த மக்களை பத்தி சில ரகசிய குறிப்புகளை எழுதுறாரு. ஜான் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, இவங்க ரொம்ப உயரமானவங்க கிடையாது. சரியா 5 அடி 3 அங்குலம் முதல் 5 அடி 5 அங்குலம் வரை தான் இருப்பாங்க. ஆனா அவங்க உடல் அவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கு. அவங்களுடைய தோல் நிறம் ஒரு மாதிரி அடர் கருப்பா பளபளப்பா இருக்கு. இவங்க ஆடை எதுவும் அணிவது இல்லை. ஆனா நார் செடிகளால செஞ்ச ஒரு இடுப்பு பட்டையை மட்டும் கட்டி இருப்பாங்க. இவங்களுக்கு மரத்தை ரொம்ப குறுகலா செதுக்கி படகுகள் செய்ய தெரியும். அதை வச்சுதான் ஆழம் கம்மியான கடல்ல இவங்க மீன் பிடிக்கிறாங்க. இப்படியா ஜான் சொல்லி இருக்காரு. எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவங்களுடைய மொழிதான். இந்த சென்டினல் தீவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற இன்னொரு பழங்குடியின மக்கள் தான் ஓங்கே பழங்குடியின மக்கள். பக்கத்துல இருக்கிற இந்த 2 மக்களுக்கும் மொழி ஒற்றுமை இருந்தா சென்டினல் மக்கள்
மக்களோட இன்னும் சுலபமா கம்யூனிகேட் பண்ணலாம்னு நினைச்ச ஆய்வாளர்கள் ஓங்கே பழங்குடியின மக்களை சென்டினல் தீவுக்கு கூட்டிட்டு போய் ஆய்வாளர்கள் பேச வைக்கிறாங்க. அப்படி பேச வைக்கும்போது சென்டினல் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட இந்த ஓங்கே மக்களுக்கு புரியவே இல்லை. அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 வருடங்களா இந்த மக்கள் எவ்வளவு தனிமையில வாழ்ந்து தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான மொழியை உருவாக்கி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. மேலும் இந்த தீவுக்குள்ள மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அரசாங்கம் சொல்லும் கணக்கு உள்ளுக்குள்ள தோராயமா 50ல இருந்து 500 பேர் வரை இருக்கலாம்னு. ஆனா இந்த கணக்கும் அப்பப்போ கரைக்கு வந்து நிற்கக்கூடிய பழங்குடி மக்களை பார்த்து தோராயமா எடுக்கப்பட்ட கணக்கு தான். உள்ளுக்குள்ள அங்க என்ன இருக்கு, அங்க எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க எதுக்காக இவ்வளவு பாதுகாப்பா அந்த தீவை வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. முக்கியமான ஒண்ணு, இவங்க நரமாமிசம் சாப்பிடுவாங்கன்னு சொல்றது சுத்தமான பொய். இதுவரைக்கும் எத்தனையோ மனிதர்களை கொன்னிருந்தாலும் அவங்கள கரையிலேயே புதைச்சிட்டு போவாங்களே தவிர உள்ளுக்குள்ள அவங்க கொண்டு போனதே இல்லை. ஆக இவங்க நரமாமிச உண்ணிகள் கிடையாது. சரி, இப்ப நாம ஆரம்பத்துல சொன்ன ராஜேந்திர சோழனுக்கும் இந்த தீவுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம இந்த மக்களை சென்டினலிஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனா அவங்க தங்களை என்னன்னு கூப்பிடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி கல்வெட்டுல இதற்கான விடை ஒளிஞ்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மா நக்காவரம் அப்படிங்கிற வார்த்தை நார்த் சென்டினல் தீவை தான் குறிக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மேலும் சோழர்கள் இந்த நார்த் சென்டினல் தீவை ஒரு முக்கியமான பெயரால அழைச்சிருக்காங்க. அதுதான் திண்மை தீவு. திண்மைனா தமிழ்ல வலிமையான, திடமான அப்படின்னு அர்த்தம் வரும். அந்த தீவுல வாழும் மக்களுடைய உடல் வலிமையையும் அவங்க யாரையும் உள்ள விடாத அந்த மன உறுதியையும் பார்த்து கூட சோழர்கள் அந்த பெயரை இந்த தீவுக்கு வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவருக்கு முன்னாடி இருந்த ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தியில முன்னீர் பழந்தீவு 12,000 அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. இது மாலத்தீவுகளையும் லட்சத்தீவுகளையும் குறிக்கும். அரபிக்கடல்ல இருந்த இந்த பகுதிகள் ராஜராஜ சோழன் காலகட்டத்திலேயே சோழர்களுடைய கைக்கு வந்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது வங்க கடலில் இருக்கக்கூடிய தீவு பகுதிகள் மட்டும்தான். ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தியில இந்த வரிய பாருங்க, தொல்பெரும் காவல் பல்பழந்தீவும். இதோடைய அர்த்தம் என்னன்னா பழமையான பாதுகாப்பு அரண் கொண்ட ஒரு பெரும் காவல் தீவு. இது அந்தமான் நிக்கோபாரையும் அதை சுற்றி இருக்கிற தீவுகளையும் தான் குறிக்குது. இந்த பல்பழம் தீவுகள்ல ஒன்னா நார்த் சென்டினல் கட்டாயம் இருக்கணும்னு ஆய்வாளர்கள் யூகிக்கிறாங்க. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம 50 காப்பியங்கள்ல ஒன்றான மணிமேகலையில இந்த தீவை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. நாகபுரம் மற்றும் நாகச்சாரம் அப்படின்ற 2 தீவுகளை பத்தி அதுல விவரிக்கப்படுது. குறிப்பா நக்கச்சாரம் பகுதியில வாழும் மக்கள் ஆடை இல்லாம இருப்பாங்கன்னும் கப்பல் உடைஞ்சு தற்செயலா அங்க கரை ஒதுங்குறவங்களை கொன்னுடுவாங்கன்னும் விவரிக்கப்பட்டிருக்கு. மணிமேகலை காப்பியம் சொல்ற அந்த நக்கச்சார மக்களுடைய குணாதிசயமும் இன்னைக்கு நாம பார்க்கிற சென்டினல் மக்களுடைய குணாதிசயமும் அப்படியே பொருந்தி போவதுதான் அந்த மாபெரும் ஆச்சரியம். அப்போ 2000 வருடங்களுக்கு முன்னாடியே பழந்தமிழர்கள் அந்த தீவுக்கு போய் அந்த தீவின் சூழலை தெரிஞ்சுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா காப்பியத்துல இத பதிவு செஞ்சிருக்கவே முடியாது. உண்மையிலேயே சொல்ல போனா அந்த காலத்துல ராஜேந்திர சோழன் தன்னுடைய பிரம்மாண்டமான கப்பல் படையை வச்சு தென்கிழக்கு ஆசிய நாடுகளை படையெடுத்து போனப்போ இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளை தான் தன்னுடைய கடற்படைத்தளமா பயன்படுத்தி இருக்காரு. சோழர்களுக்கு கீழே தான் இந்த திண்மை தீவு இருந்திருக்கு. இப்போ கேள்வி ஒண்ணுதான், ராஜேந்திர சோழன் இந்த தீவுக்கு போனாரா இல்லையா? விடை, இந்த தீவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். இல்ல இந்த சென்டினல் வாசிகள் வந்து அவங்க வாயாலேயே சொல்லியாகணும். இருந்தும் தன் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த ஒரு நிலத்தை அந்த சோழ மன்னன் கரையில நின்னாச்சும் கட்டாயம் பார்த்திருக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து இவங்க சுதந்திரமா வாழட்டும், இவங்களை தொந்தரவு செய்யாதீங்கன்னு விட்டுட்டு வந்த முதல் மாமன்னன் நம்ம ராஜேந்திர சோழனா கூட இருக்கலாம்.
இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு. ஆனா இன்னைக்கும் ஒரு கூட்டம் பழமை தன்மையிலிருந்து வெளியே வராம தங்களுடைய கலாச்சாரத்தையும் தனித்துவத்தையும் பாதுகாக்க முயற்சிப்பது பெரும் ரகசியமா இருந்தாலும் அதுல ஒரு அழகான வரலாறும் ஒளிஞ்சிருக்கு. அந்த வரலாற்றுல நம் தமிழர்களின் தடயமும் புதைஞ்சிருக்கு. இந்த தீவு ஒரு மர்மமாவே இருக்கட்டும். ஏன்னா அந்த மர்மமான தனிமைதான் அந்த மக்களை இன்னைக்கும் உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த திண்மை தீவுக்கும் சோழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.